நான் உங்களுக்கு சிலருக்கு என்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக யுஎஸ்ல இருக்கிறோம். எங்கள் ஒய்ஃப் நானும் வந்திருக்கோம். கிரேஸ் நானும் வந்திருக்கோம். நான் லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு கரெக்டாக. 10 வருஷத்துக்கு 1 மாதம் ஆச்சு. அக்டோபர் 2015 வந்தது. ஆனால் அந்த டைமில் சர்ச்சில் ஆராதனையில் பங்கு பெற முடியல. அதுக்கு முந்தின வந்தது 7 வருஷம் முன்னாடி. ஸோ 17 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ வேறு பில்டிங்கில் இருந்தீங்களா? இடிச்சு கட்டினீங்களா? இது வேறு பில்டிங். சரி. ஸோ அந்த இதில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் தமிழ் பைபிளில் படித்து தமிழ் பைபிளில் செய்தி கொடுத்தது 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் கொஞ்சம் எனக்கு இந்த பைபிள் லாங்குவேஜ் தமிழ்லாம் கொஞ்சம் திக்கி தான் வரும். ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ இருக்க இடத்துல டெக்ஸஸ்ன்ற இடத்துல இருக்கிறோம். இப்போ சார்ல்ஸ் வந்து எங்கள் பக்கத்தில் வீட்டுக்கு இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. சார்ல்ஸும் அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். எங்களை வந்து இங்கே வரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்க வந்தாங்க. அவங்க சார்பாகவும் எங்களுடைய சபையினுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒரு நாள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு டாக்டரு, ஒருத்தர் வக்கீல், லாயர்னு சொல்கிறவங்க, 3வது வந்து ஒரு பாஸ்டர். அந்த 3 பேர் சேர்ந்து நம்ம மான் வேட்டையாட போகலான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுட்டு வேட்டையாட போனாங்களாம். அப்போ வேட்டையாட போகும்போது திடீர்னு அவங்க குவைட்டாக இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய மான் வந்த உடனே எல்லாருமே உடனே துப்பாக்கி எடுத்து எல்லோரும் ஒரே டைமில் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணி அந்த மான் கீழே விழுந்துருச்சு. அப்போ எல்லோரும் ஒரே நேரத்தில் போய் அந்த மானை பார்க்க போய் இது யார் ஷூட் பண்ணதுன்னு பார்த்தா இது நான் தான் ஷூட் பண்ணேன். இல்லை பாஸ்டர் சொல்கிறேன், இல்லை நான் தான் ஷூட் பண்ணேன்னு அந்த லாயர் சொல்கிறாரு. இல்லை நான் தான் ஷூட் பண்ணேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அப்போது அந்த வனத்துறையில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க தான் பார்த்தாங்களாம். பார்த்து சொன்னாங்களாம், இல்லை இது குண்டு வந்து ஒரு காதில் போய் இந்த காதுலேயே வந்திருக்கு, அது கரெக்டாக பாஸ்டர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன அர்த்தம்னா, சில சமயம் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஒரு காதில் செய்தி கேட்டு அந்த காதில் செய்தி நம்ம வரும்போது இருக்கக்கூடாதுன்றக்காக அந்த உண்மையை சொல்ல வந்தேன். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. நான் சொல்கிற வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசட்டும். இன்றைக்கு தியானத்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் யாராச்சும் படிங்க. லூக்கா 7:18 23 வரைக்கும் படிங்க. இவைகளெல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய், வருகிறவர் நீதானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உங்களிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். நம்ம இந்த படிக்கிற இந்த சம்பவம் வந்து யோவான் ஸ்நானகன் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்த தீர்க்கதரிசியை பற்றி நம்ம படிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி கடைசி புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, நான் உனக்கு முன்பாக என்னுடைய தூதனை அனுப்புவேன், அவன் போய் வழியை செம்மைப்படுத்துவான். எங்கள் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் த வே அப்படின்னு போட்டுருக்கு. அப்போ லேட்டரான இதில் படிக்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்து இதில் 24வது வசனத்தில் படிச்சிங்களா, இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த தூதன் வந்து யோவான் ஸ்நானகன். அவன் உமக்கு முன்னே போய், இயேசு கிறிஸ்துக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்குத்தத்தத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்கிறாங்க.
அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் என்ன ஆச்சுன்னா, முதல்ல உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து டெசர்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ போய் ஊழியெல்லாம் செய்கிறாங்க, வனாந்தரத்தில் போய் ஊழியம் செய்கிறாங்க. நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லி, பாவத்தை குறித்து நீங்கள் மனம் திரும்பி பாவத்திலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், நம்ம பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி அவங்க போய் பிரசங்கிக்கிறாங்க. அப்படி பிரசங்கிக்கும் போது அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து வரும்புறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு 30 வயசு. அப்போ அவங்க வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தெய்வாட்டுக்குட்டி என்று சொல்லி என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்கிறாங்க. அப்போது யோவான் ஸ்நானகனுக்கு இயேசு கிறிஸ்துன்றவர் நல்லா தெரியும். இவர்தான் மேசியா, இவர்தான் நம்முடைய பாவத்தை தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துனாங்க. அவரை பற்றி சாட்சி சொன்னது நமக்கு தெரியும். ஆனால் லேட்டரான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து யோவான் ஸ்நானன் கரெக்டாக சொல்லிடுவார், நீங்கள் இப்படி செய்கிற பாவம் இது, இந்த பாவத்திலேருந்து நீங்கள் மனம் திரும்பணுன்னு. அப்போ ஒரு தடவை ஏரோது ராஜாவை பற்றி அதே மாதிரி சொன்னார் கரெக்டாக. ஏரோது ராஜா என்ன பண்ணார்னா, அவருடைய சகோதரனுடைய மனைவியை ஒய்ஃபாக சேர்த்து வச்சுட்டார். அப்படி ஒரு மோசமான மிக பாவமான நிலையில் இருந்த ஏரோது ராஜாவை பற்றி யோவான் ஸ்நானகன் பயப்படாமல், நீ மனம் திரும்பணும், நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஏரோது ராஜாவுக்கு கோபம் வந்து சிறையில் போட்டார். சிறையில் போட்டுட்டு அவருடைய சாவு நாள், அதாவது அவரை கொலை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைமுக்காக. ஆனால் கொஞ்சம் ஒரு சைடு அவருக்கு கொஞ்சம் ஒரு இறக்கம் இருந்துச்சு. ஆனால் அந்த மக்களுடைய இதெல்லாம் பயந்துட்டு வச்சுட்டாரு. அப்படியே ஜெயிலில் போட்டு யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நடந்தது தான் இந்த நம்ம படித்த பகுதி. இந்த பகுதியில் என்ன போட்டிருக்கு, முதல்ல என்ன சொல்லுங்கள், நீங்கள் இப்போ இந்த டைமில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த 7வது அதிகாரத்தில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு 100க்கு அதிபதியான ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்லி அவனை சுகப்படுத்துகிறாங்க. தொடலை, பக்கத்தில் போய் பார்க்கல, தூரத்துலேருந்து சொல்லி அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துகிறாங்க. 2வது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதே 7வது அதிகாரத்தில் என்ன பட்டிருக்கு, 10வது வசனத்திலிருந்து அநேக வியாதிகளாக இருந்தவங்க சுகடைகிறாங்க. அதுக்கப்புறம் 16வது வசனத்தில் பாருங்க, நாயினுடைய ஒரு தாய், அவருக்கு ஒரே மகனாக இருந்தாள், அவள் கைம்பெண்ணாக இருந்தாலும் பட்டிருக்கு. அப்போ அவருடைய அந்த தாய், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தாயினுடைய ஒரே மகன் இறந்து போயிட்டாங்க. இவங்க வந்து விதவை, ஹஸ்பண்ட் இல்லை. அந்த காலத்தில் ஹஸ்பண்ட் இல்லைன்னா மேனேஜ் பண்ணவே முடியாது. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு மணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விதவை. அவங்களுடைய பையன் இறந்தவுடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இறக்கப்பட்டு உயிரோடு கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ இது நடக்குது. இது முடிஞ்ச பிறகு பாருங்கள், 16வது வசனத்தில் பாருங்கள், 15, 16 படிங்க யாராச்சும். மனிதன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயப்படைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் செய்கிற டைம் இது. அவருடைய பிரசித்தி, அவருடைய நாமம் பயங்கரமாக மகிமைப்பட்டு எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் கூடி வர்றாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் எங்கே இருக்கான், சிறையில் இருக்கான். யோவான் ஸ்நானகன் சொன்ன காரியம் என்ன, ஆண்டவரை பற்றி, அவர் கூடணும், நான் குறையணும். ஹீ மஸ்ட் இன்க்ரீஸ், ஐ மஸ்ட் டிக்ரீஸ். அதே மாதிரி நடக்குது இந்த இடத்துல. யோவான் ஸ்நானகரை பற்றி மக்கள் மறந்துட்டாங்க. அவர் அங்கே சிறையில் இருக்காரு. அவருக்கு ஒரு சில சீஷர்கள் இருந்தாங்க, அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்ன பண்ணுது, மகிமைப்படுது, அவருடைய பிரசித்தி அதிகமாகுதுன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்படி 2 பேர், ஓகே, யோவான் ஸ்நானகன் ஒரு சைடில் ரொம்ப குறைஞ்சி போய் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற நேரம், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காங்க, அவருடைய மகிமை அதிகமாக வெளிப்படுது. யோவான் ஸ்நானகன் விரும்பினபடியே அவர்
என்னை விட கூடணும், நான் குறையணும்னு சொன்ன மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் யோவான் ஸ்நானகன் 2 சீஷர்கள் அனுப்புகிறாங்கன்னு பார்க்குறோம். வசனம் இந்த இந்த செய்தி 17வது வசனம் படிங்க. இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் சுற்றி இருக்க திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. அந்த எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் பேசுகிறாங்க. யாரும் இப்போ யோவானை பற்றி பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். யோவான்ட்ட வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, அவர் ஆயிரக்கணக்கு பண்ண கூடுறாங்க, நீ பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவருடைய மகிமை, அவர் பண்ணுற காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும், அவ்வளோ அற்புதங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வந்து யோவான்ட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 சீஷர்கள் அழைத்து யோவான் இயேசு கிறிஸ்துக்கு அனுப்புகிறான். 18வது வசனம் போட்டிருக்கு, இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இதில் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்க. யோவான் முதல்ல இயேசு கிறிஸ்துவ பற்றி என்ன சொன்னாங்க? இவரே பாவத்தை நீக்குகிற. இன்னும் எல்லாம் தூங்குறீங்களா? இல்லை கொஞ்சம் பார்த்தா தூங்குற மாதிரி தெரியுது. காஃபி வேணுமா? இல்லை காஃபிலாம் குடிக்க மாட்டீங்களா? சரி, ஓகே. 2 மணி நேரம் தான் செய்தி கொடுக்க சொன்னாங்க சார், அதுக்குள்ளே முடிச்சிடும். ஓகே, 2 மணிக்குள்ள முடிச்சிடும் செய்தி, பரவாயில்லையா? ஓகே. ஸோ யோவான் ஸ்நானகன் மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவருடைய இருந்த சிறைசாலை இப்போ அவருடைய இந்த ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகவும் ஒரு மோசமான ஒரு பாழடைந்த ஒரு சிறையில், அங்கே சுவர்லலாம் அந்த அயன் செயின்ஸ் இருக்குமா, இரும்பு கம்பிகள். அந்த கம்பியில் கை கட்டி கால் பட்டி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அவருக்கு ஃப்ரீடம்லாம் கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய யோவானுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவர் தான் மேசியா என்று சொல்லி, இவர் தான் பாவத்தை நீக்குகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொன்ன அந்த யோவானுக்கு சந்தேகம் வருது. எதனால் சந்தேகம் வருது சொல்லுங்க? ஏன் அந்த சீஷன் அனுப்பிச்சு, நீர் தான் வர்றீங்களா அல்லது இன்னும் மேசியான்னு இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வெயிட் பண்ணி வேற ஒருத்தர் வருவாங்களான்னு கேட்குற காரணம் என்ன? கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. அவங்க சொல்றதுக்கு காரணம், இவர் மேசியா வந்தா நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கேன்? உயிரோடு எழுப்புறாருன்னு சொல்றீங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க, வியாதி உள்ளவங்களை சுகப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ அது உண்மையா இருந்தா நான் ஏன் இந்த ஜரையில் இப்படி கஷ்டப்படுறேன்? அப்போ ஏசு கிறிஸ்து இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இதை ஏசு கிறிஸ்து அவ்வளோ அற்புதம் செய்யக்கூடிய ஆண்டவர், ரைட்? கரெக்டா? இந்த உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டிகர் அவர். மனிதனாக வந்தாலும் அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்துன்னு போட்டிருக்கு பைபிளில். அந்த தேவன் ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ஏறதுவ திருத்திருக்கலாம். அல்லது பேதுருக்கு நடந்த மாதிரி இந்த ஜெயில் செல்லெல்லாம் அந்த செயின் எல்லாம் உடஞ்சி என்ன பண்ணியிருக்கலாம், யோவான் ஸ்நானகனை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். முடியுமா முடியாதா? எல்லாம் இன்னும் கொஞ்சம் டவுட் பண்ணுறீங்களா? ஏசு கிறிஸ்துவால முடியுமா முடியாதா? முடிந்து ஏன் செய்யவில்லை? அப்போ அவருக்கு ஒரு டவுட் வருது, இவர் தான் மேசியாவா, நாங்கள் இன்னொருத்தருக்கு வெயிட் பண்ணுமா, போய் கேட்டுட்டு வாங்கன்னு யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை ஒரு 2 சீஷர்களை அனுப்புகிறாங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகன் அவர் பிரசங்கம் பண்ணது எல்லாம் என்ன? மனம் திரும்புங்கள், இல்லைன்னா உங்களுக்கு மேலே என்ன வரப்போகுது? நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரியை சொல்லுவாங்க, ஆக்ஸ். என்ன சொல், கோடாரி மரத்தின் அடிவேரில் வைக்கப்பட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, நியாயத்தீர்ப்பு வரப்போகுது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்ல போகிற யோவான் ஸ்நானகன்
ஏன் இப்போ ஆண்டவர் நியாயம் தீர்க்கல ஏரோது ராஜாவை? ஆண்டவருக்கு தான் வல்லம் இருக்குல்ல, ஏன் செய்யலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஏரோது ராஜா அந்த பேலஸ்லேருந்து நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டு, சாப்பாடு, டான்ஸு, மியூசிக் எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே யோவான் தீர்க்கதரிசியோ எங்கே இருக்காரு? சிறையில் மற்றவங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் அவஸ்தைப்பட்டு இருக்கார். அதனால் யோவான் ஸ்நானுக்கு இது ஒன்றுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் டிட்ன்ட் மேக் சென்ஸ். இது எனக்கு இது ஒன்றும் புரியல. இது இப்படி இருந்தால் இது ஏன் இப்படி இருக்கும்? ஏன் இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன் என்னுடைய லைஃப் இந்த நிலைமையில் இருக்கு? ஏன் நான் எதிர்பார்க்குற காரியங்களை ஆண்டவர் ஏன் செய்யலை? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், உங்கள் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லுவீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க, சரியா? இல்லை யாராச்சும் இங்கே அப்படி மாற்றி சொல்லுவீங்களா? தேவன் அன்பில்லைன்னு யாராச்சும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனால் உண்மையான கஷ்டங்கள் போகும்போது என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் சந்தேகம் வரும். ஆமாம், அப்படி போட்டிருக்கு பைபிளில், வேணா இருந்தாலும் கொஞ்சம் என்னுடைய சூழ்நிலையை பார்த்தா இது ஆண்டவர் அப்படி அன்பாக இருக்க மாதிரி தெரியலையே. இப்படி அன்பாக இருந்தாங்கன்னா இப்போ இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? இப்படி விட்டுருப்பாங்களா? ஒருவேளை மறந்துட்டாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒரு குழந்தை இறந்துடலாம், வேலை போயிடலாம், கேன்சர் வரலாம், பிரச்சனை வரலாம். அப்படி வரும்போது, இந்த காரியங்கள்லாம் வரும்போது இது நமக்கு அந்த சந்தேகம் வரலாம். ஸோ வேதத்தில் 2 விதமான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று டவுட்டுன்னு சொல்லுவாங்க, சந்தேகப்படுறது. அதுதான் யோவான் ஸ்நானுக்கு நடக்குது. 2வது அன்பிலீஃப்னு சொல்லுவாங்க, அவிசுவாசம். அது 2 பயங்கர வித்தியாசம். அது கொஞ்சம் காமனாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் 2 வித்தியாசம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சந்தேகத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. யோவான் ஸ்நானகன் இதில் போகிறது என்னன்னா சந்தேகம். அவருடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறாங்க, ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்குறாங்க. அவங்க எனக்கு வைக்காதனால அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் வரும்போது ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறது இல்லை. ஆனால் அவிசுவாசம் வரும்போது என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிறாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த வசனம் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் அந்த மாதிரி கேட்கும்போது சீஷர்கள் அனுப்பிச்சு கேட்குறாங்க. அப்போ 21, 22, 23 திருப்பி படிங்க. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையிட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர்நடையாக இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணலன்னு பாருங்க. இதெல்லாம் அவர் என்ன சொல்லலன்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சிலர் இப்போ நான் இயேசு கிறிஸ்து இருந்தேன், இவங்க பிரதர் லாமிக்கு யோவான் சுவிசேஷங்களாக இருந்தாங்கன்னா ஒருவேளை திட்டியிருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே நீ என்னை பற்றி சொன்ன, நான் தான் வரக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னேன், நான் பெருகணும் நீ கீழே வரணும்னு சொன்னேன், என்னுடைய செருப்பை கூட கலட்டுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன், எனக்கு நீ ஞானஸ்நானம் கொடுத்த, பரிசுத்தாவியினர் வர்றதை பார்த்த, இப்போ என்ன உனக்கு என்ன அவ்வளோ அவிசுவாசமா? உனக்கு வைக்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம மனுஷங்களாக அப்படி தான் பேசுவோம். அவங்கள கண்டம் பண்ணி, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி, அவங்கள குறை சொல்லி அவமானப்படுத்தி சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பேசுகிறவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து அவனுடைய நிலைமை அறிஞ்சு என்ன செய்கிறாங்க?
ரொம்ப அன்பாக பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போது என்ன சொல்கிறாங்க இந்த வசனத்தில் பாருங்கள், 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த 2 டிசைபிள்ஸ் வர்றாங்க, யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவர் வர்றாங்க. அவங்க வந்து பேசுறதுக்கு நிற்கும் போது நடக்கிற காரியங்களை சொல்கிறாங்க. அது நடக்கும்போது சொல்கிறாங்க, அவர் அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கினார். குருடருக்கு பாவை அளித்தார். அப்போ விட்னஸ், ஐ விட்னஸ், கண்ணால பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, யோவான்கிட்ட போய் சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கா, பைபிளில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது பைபிள் படி நீங்கள் இப்போ சொல்லுங்கன்னு திருப்பி சொல்கிறாங்க. நீ யோவான்கிட்ட போய் சொல்லுங்க, ஏசாயா 26:19 போட்டிருக்கு, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். காது கேட்காதவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஆண்டவர் காது கேட்பாங்க. ஏசாயா 29:18 கண்ணு தெரியாதவர்களுக்கு பார்வை அளிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார்னு சொல்லி ஏசாயா 35:5 போட்டிருக்கு, மேசியா வருவார்னு சொல்லி போட்டிருக்கு. தரித்திரருக்கு நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி போடுறது ஏசாயா 61:1 இருக்கு. நான் செய்கிற எல்லாமே வேதத்தில் என்னை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்கிறத தான் நான் செய்கிறேன். அதை போய் ஆண்டவருக்கு சொல்லுங்கள், யோவான் ஸ்நானன்கிட்ட போய் சொல்லுங்கள். அப்போ இது ரொம்ப முக்கியமான காரியம். நான் ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்னா, வேத புஸ்தகத்தில் நமக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்ன பட்டிருக்கு, வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கை கஷ்டங்கள் வரும்போது நம்ம எங்கே போகணுன்னா வேத புஸ்தகத்துக்கு போகணும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம உபத்திரவங்கள் வரும்போது என்ன செய்யணும், இது ஏன் உபத்திரம் வருது, நான் விசுவாசி தானே, ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஏன் உபத்திரம் வருதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பைபிளே போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்டவர் சொன்னதான் நடக்குது, ஒன்றும் மாற்றி நடக்கலை. இது ஆண்டவரே நம்ம முன்னே சொல்லியிருக்காங்க, அதுதான் நடக்குதுன்னு என்ன செய்ய நமக்கு விசுவாசம் வரும். புரியுதா என்ன சொல்கிறது உங்களுக்கு? எத்தனை பேர் முழிச்சிருக்கீங்க என்ன, அல்லது அந்த ஸ்வீட்ஸை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஆல்ரெடி? அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம வேதத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறாங்க யோவான் ஸ்நானன்கிட்ட, நீ போய் ஏசாயா தீர்க்க தரிசனம் நடக்கிற நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ தீர்க்க தரிசனமா, அந்த இதுதான் இப்போ நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன், அதனால நான் தான் மேசியான்னு போய் சொல்லுங்கன்னு இன்டெரக்டாக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்கிறாங்க, அப்போ அவங்களுடைய சீசர்கள் போயிடுறாங்க. ஓகே, யோவானுடைய தீதர்கள் போன பின்பு, சரி இப்போ நீங்கள் 24வது வசனத்தை படிங்க. பாட்டிலில் பேக்கில் தண்ணி இருக்குது, எடுத்து வர சொல்கிறீங்களா? என் பேக்கில் சைடில் வச்சு இந்த பையனுக்கு. ஓகே, ஸோ இந்த வசனத்தில் பாருங்கள், யோவானுடைய தூதர்கள் போன பின்பு இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி என்ன சொல்கிறாங்க, குறை சொல்லலை. பாரு, இவன் என்னை பற்றி மேசியான்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இவனுக்கே நம்பிக்கை இல்லை, அவிசுவாசன்னு சொல்லலை. கவனிங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தேங்க்யூ. 25வது வசனத்தில் பார்க்குறோம், இல்லை 24வது வசனத்தில் பார்க்குறோம். எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? வனாந்திரனால் யார் ஊழியம் செஞ்சது? யோவான் ஸ்நானகர். யோவான் ஸ்நானம் பார்க்க என்ன பண்ண, எதுக்கு போனீங்க? காற்றினால் அசையும் நாளிலையோ பார்க்க போனீங்க? நாணல் செடின்னா தெரியுமா? இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது தெரியுமான்னு தெரியல. இருக்கா இங்கே? இருக்கா? இல்லை, அது ஆற்று ஓரத்தில் இருக்கும். அந்த நாணல் செடின்னு சொல்கிறது
ரீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இந்த புல் மாதிரி இருக்கும், ஒன்லி திங் இவ்வளோ உயரமாக இருக்கும். இந்த இது தின்னா ஒரு இதாக இருக்கும், அது செடி இருக்கும் அது. அப்போ அந்த செடி மரம் மாதிரி கிடையாது, ஸ்ட்ராங் இது கிடையாது. அந்த செடி ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா இப்படி மாறும், அந்த பக்கத்தில் வந்து இப்படி காற்று அடிச்சிச்சுன்னா இப்படி சாயும். இந்த சவுத்து தெற்கு சைடு ஒரு காற்று வந்துச்சுன்னா அந்த சைடு மாறும். கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஞாவன்ஸ் நான் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் கிடையாது. ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய சத்தியம் என்று சொல்லி பாவம்னா பாவம்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி தான் யார்? யோவான் ஸ்நானகன். நம்ம என்ன பண்ணுறோம்? இவங்க சொன்னால் இப்படி நம்ம இவங்க தப்ப சொன்னால், அதாவது உண்மை ஆண்டவர்கள் இந்த குறைசு கண்டுபிடிக்கிறதுல ஒரு பாவம் செய்கிறப்போ ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, அந்த விக்கிரக ஆராதனை தவறு என்று வேதத்தில் போட்டிருக்கு. அதே நம்ம நீங்கள் விக்கிரக செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொல்ல நமக்கு தைரியம் வராது. ஐயோ சொன்னால் அப்படி இப்போ மறந்துடுவாங்க, அது நம்மளை விருப்பப்பட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டான். யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு நாளைக்கு இப்படி பேசி ஒரு நாளைக்கு அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போமோ, அப்படி காத்தடிச்சா இப்படி இந்த மாதிரி மாற்றிக்குவோம், அப்படி காத்தடிச்சா அப்படி பண்ணுற ஆளும் கிடையாது. அடுத்து என்ன போட்டிருக்கு? 25வது வசனம் படிங்க. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்க தரிசியையோ? ஆம், தீர்க்க தரிசியை பார்க்கிறோம் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ நம்ம இந்த பொதுவாக டெமோக்ரஸியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த இந்தியாவில் எப்படின்னு தெரியல, அமெரிக்காவில் வந்து டெமோக்ரஸி, அதாவது பாப்புலர். இப்போ ஒரு 10 கோடி மக்கள் இருந்தாங்களோ அதில் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த பார்ட்டி தான் பதவிக்கு வரும்ல. இங்கே அப்படி தான். அப்போ அது மாதிரி ஒரு 10 கோடி மக்கள் 9 கோடி மக்கள் இது செய்யணும்னு சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க, சரி மெஜாரிட்டி பீப்புள் நான் தான் விரும்புகிறாங்க, நம்ம அப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் அந்த பாப்புலர் ஒப்பீனியன் பற்றி இப்படி எப்படி அசைகிற ஆளு கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து சொல்கிறாங்க 25வது வசனத்தில், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை பார்க்க முடியுங்களா? அப்படின்னா ரொம்ப லக்ஸூரியஸாக அப்படி பணக்காரங்களாக நல்ல ஒரு ஜிலு ஜிலுன்னு ஒரு இங்கே என்ன சொல்லுவாங்க, பட்டு என்ன சொல்லுவாங்க இங்கே, நல்ல இந்த மெல்லிய வஸ்திரம்னா இங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி? இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்காங்கன்னு என்ன சொல்லுவீங்க? சில்க் சட்டை, நல்ல ஒரு பணக்காரங்க ஒரு பெரிய மோதிரம் போட்டு ஒரு தங்க செயின் போட்டு அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு இங்கே என்ன ரொம்ப விலையான கார் இருந்துச்சு இங்கே? ரொம்ப விலையான கார் என்ன காரு? போர்ஷா, ரோல்ஸ் ராய்ஸ். ஓகே, கரெக்ட். ரோல்ஸ் ராய்ஸில் வர்ற காரு அதையா பார்க்க போனீங்க வனாந்தரத்தில்? அப்படி சுகமாக அப்படியே உட்காந்து லைஃப் என்ஜாய் பண்ணுறவங்கள பார்க்க போனீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமே வாழ்கிற எங்கே இருக்காங்க? அரச மாளிகையிலே இருக்காங்க. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் லக்ஸுரிக்காக வரல, என்ஜாய் பண்ணுறதுக்காக வரல, பணத்துக்காக வரல, பாப்புலாரிட்டிக்காக வரல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரம் நம்முடைய வீக்னஸ் என்ன? அதுதான். யாரை தூக்கி வச்சு பேசுகிறோம்? டாக்டராக இருந்தால், அவங்க பெரிய டாக்டரு, அவங்க பெரிய கோடீஸ்வரன், அவங்க இந்த வீடு இப்போ இத்தனை பெரிய வீடு வச்சுருக்கோம், இவ்வளோ இது நகை வச்சுருக்காங்க, அவங்க பையன் எங்கே படிக்கிறான், அங்கே இருக்கான். முதல்ல நம்ம வாயில் வர்றதே அதுதான். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்முடைய இருதயத்தில் இருந்து தான் நம்ம வாய் பேசுது. நம்ம தூக்கி வச்சு பேசுறது யாரை பேசுகிறோம்? ரொம்ப படித்தவங்க, ஒரு டாக்டராக இருக்கவங்க, பெரிய போஸ்டில் இருக்கவங்க, கவர்னரு, அவங்க எம்எல்ஏ, இவர் எம்பி, இவர் இது. நம்ம வாயில் ஃபஸ்ட்டு நேம் ட்ராப்பிங் அதான் வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க யோவான் ஸ்நானகத்தை அந்த மாதிரி லக்ஸுரியில் அப்படி நல்ல செழிப்பில் இருக்கிறது யோவான் ஸ்நானகன் இல்லை. அவன் சாதாரண ஒரு மனுஷனாக வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாக ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து தெளிவித்தவன் தான் யார்? யோவான் ஸ்நானகன்.
அப்புறம் அடுத்து சொல்கிறாங்க 26வது வசனத்தில் படிங்க. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், இவர் தீர்க்கதரிசியிலே மேலான தீர்க்கதரிசி. எத்தனையோ தீர்க்கதரிசி இருந்திருக்காங்க பழைய ஏற்பாடு காலத்தில், நமக்கு தெரியும். எசேக்கியேல், தானியேல், அப்புறம் எரேமியா, எத்தனையோ தீர்க்கதரிசி இருந்திருக்காங்க, ஏசாயா. ஆனால் எல்லாவற்றிலும் மேலான தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானகன். இதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிவார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுடைய இருதயத்தை தெளிவாக அறிஞ்சாங்க. அவருடைய இருதயம் இந்த உலகத்தில் இல்லை, உலக காரியங்கள் இல்லை, உலக பணத்தில் இல்லை, மற்றவங்க பாராட்டுவாங்கன்றதில் இல்லை, மற்றவங்களை பாரி நானும் மாறிக்கணும், அவங்கள அஃபெண்ட் பண்ணக்கூடாது, நான் இப்படி இருக்குன்னு ஆளு கிடையாது யோவான் ஸ்நானகர். அவர் பேசாமல் இருந்திருக்கலாம், ஏரோதுவை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம், சரியா? சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ வெளியே வந்திருப்பாரு. நம்ம சொல்லுவோம், உன் வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியதான், இருந்ததான் இப்போ நீ பேசாமல் இருப்பலன்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் ஆண்டவருடைய சித்தம். தவறு என்பது அவர் மனம் திரும்பி வர வேண்டியது ஆண்டவருடைய சித்தம். தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவருக்கு என்ன சித்தம்? சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், உண்மையை உண்மை என்று சொல்ல வேண்டியதுதான் என்னது? ஆண்டவருடைய சித்தம். மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கிறது நான் சொல்லலை, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனால் வேதாகத்தில் எது தவறு என்று சொல்கிறத நம்முடைய வாழ்க்கையில் அந்த தவறை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் மற்றவங்களுக்கும் அன்போடு சொல்லணும், நீங்கள் செய்கிறது இது தப்பு, இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை என்று சொல்லுகிறத பயப்படக்கூடாது, அன்போடு சொல்லணும். சத்தியத்தை அன்போடு சொல்லணும்னு போட்டு ஸ்பீக் த ட்ரூத் வித் லவ். லவ் மட்டும் இருந்தால் போதாது, சத்தியம் மட்டும் இருந்தால் போதாது, சத்தியத்தை அன்போடு சொல்லணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் போட்டு. அப்போ நமக்கு அப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும், யோவான் ஸ்நானகனை போல இருக்கட்டும்னு சொல்லி. ஒரு உங்களுக்கு உங்கள் ஹெல்ப் கொஞ்சம் வேணும். நீங்கள் மோட்ச பிரயாணம் படிச்சிருக்கீங்களா? சரி, அதில் ஒரு கதை இருக்குது, ஒரு ஸ்டோரி இருக்குது. இங்கிலீஷில் டவுட்டிங் கேசல்னு சொல்லுவாங்க, சந்தேக கோட்டை. ஞாபகம் இருக்கா? அது கொஞ்சம் மைக்கில் சொல்லுங்கள், சுருக்கமாக சம்மரி மாதிரி சொல்லுங்கள் அந்த கதை எப்படின்னு. மறந்துருச்சா? யாருக்கு தெரியும் மோட்ச பிரயாணம் படிச்சது? இந்த மைக்ரோஃபோன் கொடுங்க. மோட்ச பிரயாணம் யாரும் படிக்கலையா? எஸ்தர்க்கா கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பின்னாடி ஒரு சிஸ்டருக்கு அவங்களுக்கு கொடுங்க. அந்த ஸ்டோரி மட்டும், அந்த சந்தேக கோட்டைக்குள்ள கிறிஸ்தவரும் அந்த இன்னொருத்தரும் போராயி அடைப்பட்டு சிறையில் போட்டுருவாங்க. அதை மட்டும் சுருக்கமாக, யார் அவங்கள அடிச்சது, அவங்களுக்கு என்னாச்சு, எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தமிழில் வேர்ட்ஸ் தெரியாது, அதுக்கு தான் கேட்கலாம். அவங்க மைக்ரோஃபோன் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு. இல்லை, அது இல்லை. இந்த சந்தேக கோட்டைன்னு ஒரு சம்பவம், ரட்சிக்கப்பட்டு சிலுவைக்கு பாரெல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களும் போகும்போது ஒரு சந்தேக கோட்டைன்னு ஒரு சந்தேக கோட்டை தானே, அது என்ன சொல்லுவாங்க? டவுட்டிங் கேசல். தமிழில் என்னது அது? அதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். யாராச்சும் தெரியுமா? தெரியலன்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அது மறந்து போச்சா? சரி, நானே சார் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். ஸோ சந்தேக கோட்டை உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? சரி வாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, so this man, his name is Christian. He and his friends
were carrying this heavy load. Sister சொன்ன மாதிரி they were இந்த பாவம்ன்ற சொல்ற the load தூக்கி போய் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கிறிஸ்டியனோ இருக்கிறவங்களோ அந்த பாவ மூட்டையை சுமந்துட்டு அவங்க ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது பல காரியங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சிலுவை அங்க வர்ற அந்த சிலுவைக்கு கிட்ட வர்றாங்க. சிலுவை இந்த பாவம் சுமந்த வர்றாங்க. சிலுவைக்கு வந்து அவங்க செஞ்ச பாவங்களை அறிக்கையிட வந்துட்டு இருக்காங்க. அந்த after they confess their அந்த இது பண்ண உடனே அந்த that heavy load falls down, it rolls away. அந்த load போயிட்டு அவங்க வந்து சிலுவைக்கு வந்து பாவத்தை சொல்லி வந்தாங்கன்னா அவங்க தூக்கிட்டு வந்து இந்த பாவ மூட்டை வந்து கடந்து போயிடுது. இந்த ரெண்டு பேரும் ஃப்ரீ ஆயிட்டாங்க. அது வந்து that speaks of our life as a believer. When we are born again, we are saved. That is like what is representing in that story. நம்ம வந்து அந்த பாவ மூட்டையை நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம புது மனுஷனா நம்ம இது வாழ தொடங்கணும். So at this point they are Christians, they are believers. இந்த இடத்துல ரெண்டு பேருமே வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, விசுவாசி ஆயிட்டாங்க. They are going toward the celestial city or heaven. Their journey, they are walking to go to celestial city or heaven. அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப சொர்க்கத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. So on the way, one day they come to this place. There is two roads. One road slightly கொஞ்சம் left side, and they take that road. They didn't know which way to go, so they take that road. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ரெண்டு பேருமே வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக கடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போகும்போது அங்க ரெண்டு பாதை இருக்கு. ஒரு பாதை வந்து ஸ்ட்ரெயிட்டா போகுது, இன்னொரு பாதை வந்து கொஞ்சம் திருப்பி பக்கம் போற மாதிரி ரெண்டு பாதை இருக்கு. இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பாதை இருக்கு. அவங்களுக்கு இப்போ எந்த பக்கம் போகணும்னு தெரியல. So they reach this place. There is a big giant despair ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தமிழ்ல? Giant despair ன்னு சொல்லுவாங்க. Yeah, so there was a man who was really big. His name is Despair. Despair means நம்பிக்கை இல்லாதவன். ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி வந்து நம்பிக்கை இல்லாதவங்க போற வழி, இன்னொரு வழி வந்து நம்பிக்கை உள்ளவங்க போற. இல்ல the giants, his name is Giant Despair. His name is Despair. கிறிஸ்டியன் ஒரு பேர் டிஸ்பேர், இன்னொரு பேர் ஜெயண்ட் டிஸ்பேர். ஓகே, சரி, நான் தமிழில் ட்ரை பண்ணுறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் போகும்போது அந்த ஒரு பெரிய ஜெயண்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? ராட்சசன். ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ராட்சசன் பேர் டிஸ்பேர்னு சொல்லுது. தமிழில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத அவன் பேரை நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ராட்சசன் பேர் நம்பிக்கை இல்லாதவன். அவங்க இந்த கிறிஸ்டியனோ நான் ஃப்ரெண்டும் பரலோகத்துக்கு போகிறத பார்த்து நீ தப்பான வழியில் வந்துட்டாங்க. வந்த உடனே நீ என் கோட்டைகள் என் ஏரியாவில் நீ எப்படி வரலாம், மீறி என்னை தாண்டி வந்துட்டேன்னு சொல்லி அவனை பிடிச்சி ஒரு பெரிய கோட்டைகளில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த அடைச்சி வச்சு தினம் வந்து ஒரு பெரிய கம்பை எடுத்து அடித்து அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க. நீ தப்பு பண்ணதுனால நீ இப்படி வந்துட்ட, என்னோட ஏரியாக்குள்ளே வந்துட்ட, உனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, இந்த கோட்டையிலேருந்து உன்னை விடுவிக்கிறது யாரும் கிடையாது. அங்கே செயின் போட்டிருக்கேன், அங்கே பெரிய கதவு போட்டு லாக் போட்டு வச்சுருக்காங்க, யாருமே அதை விட்டு வெளியே போனது முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் ஆக்கிடுறான். இவங்க அது மாதிரி பல நாள்கள் அப்படி இருந்து அந்த கோட்டையில் வந்து கஷ்டப்பட்டு என்ன செய்யறது, ஐயோ நம்ம இங்கேயே செத்து போயிடுவோமா, நமக்கு நம்பிக்கை இல்லையே, நம்மளே கொலை பண்ணிக்கலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு அப்படிலாம் ரொம்ப இருக்கும்போது திடீர்னு அந்த கிறிஸ்தவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம அந்த சிலுவைக்கு வரும்போது ஆண்டவருக்கு நமக்கு ஒரு சாவி கொடுத்தாங்கல்ல அந்த டைமில், அது என் பாக்கெட்டில் தான் இருக்குன்னு பாக்கெட்டை தேடி பார்க்குறேன், அந்த சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்து போய் அந்த கோட்டையில் உள்ள கதவுல உள்ள பூட்டை அப்படி திறந்த உடனே திறந்துருது. திறந்து அடுத்த கது போனால் அது ஒரு பூட்டு இருக்குது, அதையும் திறந்துருது. கடைசி அவங்க ரெண்டு பேரும் சத்தம் போடாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த கோட்டையை விட்டு வெளியேறி திருப்பி சரியான வழிக்கு வந்துடுறாங்க. அந்த கதையில் இது வந்து இந்த ஸ்டோரியில் ஜான் பெனியன் எதுக்கு அதை எழுதுறாருன்னு சொல்கிறாங்க, இந்த புத்தகத்தில் இந்த கதை எழுதுறாருன்னு சொல்கிறான். அந்த சந்தேக கோட்டைன்னு சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டிஸ்பேர், ஒரு ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லை. ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவ்வளோதான், இது யாரும் என்னால் காப்பாற்ற முடியாது,
என்னை யாரும் இதை விடுதலை பண்ண முடியாது, முடிஞ்சிச்சு, நான் சத்து கூட போனாலும் போயிடலாம், ஒரு ஹோப் இல்லை எனக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் பாக்கெட்டில் என்ன இருந்துச்சு? சாவின்னு சொல்றது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு திறந்து வெளியே வந்தாங்க. இந்த யோவான் ஸ்நானகன் கஷ்டப்பட்டு சிறையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர்னு சொல்கிறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. நான் சொன்னேன்ல, நீ இந்த மாதிரி இருந்தால் ஆண்டவருக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, இந்த பரிசுத்தமாக வாழுகிற யாவரும் துக்கப்படும். திருப்பி சொல்லுங்க. கஷ்டப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மாதிரி ஒரு கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், உன்னுடைய நம்பிக்கை போயிருக்கலாம், ஒரு ஹோப் இல்லாமல் நீ இருக்கலாம், ஆனா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த சாவி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை ஒரு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இதில் அந்த மாதிரி ஒரு கோட்டை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கு, ஃப்ரீடமுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட சாவி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சுறாங்க. அனுப்பிச்ச பிறகு சொல்கிறாங்க, இந்த யோவான் ஸ்நானகன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இப்படி தான் அவர் வாழ்வார், இவர் இப்படி எப்படி அசைகிற ஆள் கிடையாது, இந்த உலகத்துக்கு பணத்துக்கோ ஒரு பெரிய பேர்மைக்கோ ஒரு இதுக்காக வந்த தீர்க்கதரிசி இல்லை. ஆனாலும் இங்கே பாருங்கள், 27 போட்டிருக்கு, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். யோவான் ஸ்நானகனுக்கு சாரி, நீங்கள் 27 யாராச்சும் படிங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு 27 படிங்க, 27வது வசனம். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம் இருந்தாலும் யோவான் ஸ்நானகனை பற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தேகம் இல்லை. கரெக்டாக சொல்கிறாரு. பைபிள் எழுதியிருக்கலாம், இது கடைசி புஸ்தகம் மல்கியாவா? கடைசி புஸ்தகம், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மல்கியா புஸ்தகத்தில் தான் இந்த வசனம் போட்டிருக்கு. அதை கரெக்டாக சொல்கிறார் ஆண்டவர். அதில் போட்டிருக்க மாதிரி யோவான் ஸ்நானகன் தான் இந்த மாதிரி வந்தவங்கன்னு சொல்லி. ஸ்திரீகளிலே பிறந்தவர்களை யோவான் ஸ்நானகனை பெரிய தீர்க்கதரிசியும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கான். யார்? ஏரோது ராஜா. தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் யோவான் ஸ்நானகனோட பெரியவனாக இருக்கிறான். என்னென்னா, உலகத்தில் அவங்க பெரியவங்களா இருக்காங்க, பரலோகத்தில் தேர் நோபடி, தேர் ஜஸ்ட் ரொம்ப சின்னவங்க. அது ஒன்று நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம பார்க்குறது எல்லாம் இந்த உலகத்தில் உள்ளதை தான் பார்க்குறோம். எவ்வளோ பெருசாக இருக்காங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சேர்த்து வச்சுருக்காங்க, எவ்வளோ மணி வச்சுருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க, என்ன டைட்டில் இருக்க தான் பார்க்குறோம். அப்போ ஏற்பட்டவங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எப்படி போட்டிருக்கு? சின்னவங்க. ஆனால் ஆண்டவருக்காக உண்மையோடு உத்தமமாய் அவரை சேவிக்கிறவர்கள் கஷ்டம் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளை பெருமையாக ஆண்டவர் காமிப்பாங்க. நீ எனக்கு உண்மையாக நீ இருந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய வருகையினாலே பிதாவுக்கு முன்பாக பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ 23வது வசனம் திருப்பி வருது. அப்படிங்க, நான் அதை விட்டுட்டேன். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் உங்களை பற்றி சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் இடரல் அடையாமல் அவரை சார்ந்து அவரை நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் யாரு? பாக்கியவான். Blessed are those who do not stumble because of me. இப்போ அது ஒரு பகுதி சொல்லியாச்சு. இப்போ அடுத்து இது சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்து இப்போ யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவர் சாட்சி சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க.
இதில் வந்து 30வது வசனம் படிங்க. பரிசேயரும் நியாயாசிரியர்களுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அந்த 30வது வசனம் இங்கிலீஷில் போட்டிருக்கு. But the Pharisees and experts in religious law rejected God's plan for them, for they had refused John's baptism. அதாவது யோவான் ஸ்நானம் வந்து ஞானஸ்நானம், என்ன ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? மனம் திரும்புதல் ஞானஸ்நானம். நாங்களாம் மனம் திரும்பலாம் மாட்டோம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், உலக பிரசமாக தான் இருப்போம், எங்களுக்கு பணம் தான் முக்கியம், எங்களுக்கு பெருமை தான் முக்கியம், எங்களுக்கு டைட்டில் தான் முக்கியம், இந்த உலக சாமான் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க? யோவான் ஸ்நானங்கள்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நீ போய் யார்கிட்டயும் ப்ரீச் பண்ணிக்க, எங்களுக்கு நாங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கோம், ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறோம், எங்களுக்கு எவ்வளோ மணி சேர்த்து வச்சுருக்கோம் பாருன்னு சொல்லிட்டாங்க. யோவான் ஸ்நானனுடைய ஆலோசனை தள்ளி விட்டாங்க. அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்க. பின்னும் சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறது 36வது வசனம், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர் யாருக்கு ஒப்பாயிருக்காங்க, யாருக்கு இவங்களை கம்பேர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? 32வது வசனத்தை, சந்தையில் வெளியில் உட்கார்ந்து ஒருவர் பார்த்தே உங்களுக்காக குழல் ஊதினம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினம் நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இவங்க வந்து இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன ஒரு சின்ன பிள்ளைங்களாம் ஒரு நடிச்சு நான் ராஜா நீ பிள்ளை பார்த்துருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்களாம் விளையாடுவாங்களா? அந்த மாதிரி பிள்ளைங்களை மாதிரி சொல்கிறாங்க. இந்த பரிசேயர்கள்லாம் என்னென்னா அந்த மாதிரி பிள்ளைங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எது சொன்னாலும் பத்தாது. இப்படி சொன்னால் அவங்க அப்செட் ஆயிடுவாங்க, கோவப்படுவாங்க, இப்படி சொன்னால் கோவப்படுவாங்க, எது சொன்னாலும் உங்களுக்கு அஃபெண்ட் ஆயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் யோவான் ஸ்நானன் வந்து என்ன சொன்னார்? உங்களுக்கு இது வரப்போது, ஜட்ஜ்மெண்ட் வரப்போது, உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் வருது, மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்க. அது பிடிக்கல, யோவான் ஸ்நானனுக்கு பிடிக்கல. ஏசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாங்க? கல்யாணத்தில் போய் ஒரு பந்தி பெற்றாங்க, அப்புறம் பாவிகள்ன்றவங்க கூட வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க, அந்த பாவிகளை நேசிச்சாங்க, அதுவும் பிடிக்கல. 2 பேர் மேலேயும் தப்பு சொல்கிறாங்க, இந்த பரிசேயர்கள்னு சொல்கிறவங்க, சதுசேயர்களும் பரிசேயர்களும். ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? நீ என்ன இப்படி சாப்பிட்டு பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க ஏசு கிறிஸ்துவை பார்த்து. 2 குறை சொல்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் ஒன்று சாப்பிடாம காட்டில் இருந்து வெட்டுக்கு என்ன சொல்ல, இந்த அதை சாப்பிட்டு தேன், காட்டில் உள்ள தேனை சாப்பிட்டு இருந்தவனையும் குறை சொன்னாங்க. ஏசு கிறிஸ்து இப்படி இருந்தவங்களையும் குறை சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னால் உங்களுக்கு குறை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள மாதிரி இருக்காதீங்க, இந்த பரிசேயர் நியாயஸ்திரிகளை மாதிரி இருக்காதீங்க. 35வது வசனம் சொல்லியிருக்கு, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறாங்க. நம்புறீங்களா இல்லையா? நம்முடைய செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்கப்படுவாங்க. நன்மைகளுக்கு அது ஒரு அவார்டு இருக்கும், கெட்டது செஞ்சால் அதுக்கு இது இருக்கும். ஆனால் நம்ம நரகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, விசுவாசிகள் நம்ம நரகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கவங்க ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு சொல்லிடு. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய, நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம எப்படி மணி ஸ்பெண்ட் பண்ணோம், மற்றவங்கள்ட்ட எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. நம்ம செய்த காரியங்களுக்கு ஆண்டவர் அந்த ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது இருக்குது. ஆனால் நம்ம பொறுமையாய் கஷ்டங்களை சகித்து இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறாங்க. யோவான் ஸ்நானகன்ட்டு ஆண்டவர் சொன்னது அதுதான், நீ பொறுமையாக இரு கொஞ்ச நாள், இந்த உலகத்தில் கஷ்டம்தான், ஆனால் உன்னுடைய நித்திய நாள் வந்து எங்கே? பரலோகத்தில். இந்த உலகத்தில் இன்னும் அவர் சொல்லி எப்படி எவ்வளோ நாள் தெரில, ஒரு ஃபியூ மந்த்ஸ் நினைக்கிறேன். ஏரோது போய் என்ன பண்ணாங்க? யோவான் ஸ்நானனுடைய தலையை கொலை பண்ணிட்டாங்க. ஆண்டவர் காப்பாற்றலைங்க. ஏசு கிறிஸ்து வந்து இதை தடுக்கலை. மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினாங்க சில சமயத்தில், ஆனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் தடுக்கலை.
நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சமயம் ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். நம்முடைய சுவிசேஷனால் வரலாம், நம்முடைய கஷ்டங்கள்லேருந்து பாடுகள் வரலாம். ஒரு டிசீஸ் இருக்குது, ஒரு கேன்சர் இருக்குன்னா ஹீல் பண்ணலாம், ஆண்டவரால் முடியும். ஆனால் நீ எப்போது செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நித்தியம், ஒன்று வந்து உண்மை. நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றது உண்மை. இந்த உலகத்தின் பாடுகளுக்கு நித்திய பின்பாடு, நித்திய ஜீவன் நமக்கு நம்பிக்கைன்றது உண்மை. அதனால் நம்முடைய நம்பிக்கை இந்த உலக பிரச்சனைகளை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை வச்சு நம்பணும்னு சொல்கிறோம். ஸோ யோவானுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவிசுவாசம் கிடையாது, சந்தேகம். சரி, நம்ம சந்தேகப்படுறது நல்லதில்லை, ஆனால் ஆண்டவர் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு தாய், ஒரு தகப்பன் ஒரு சின்ன பிள்ளைக்கு இறங்குறது போல் ஆண்டவருக்கு தெரியும், இது கொஞ்சம் இது ஓகே தான், இது இது கொஞ்சம் கஷ்டப்படுறான் தான், இவங்களுக்கும் சந்தேகம் வருது, என்ன பிரச்சனைனாலும் சந்தேகம் வருது, ஓகே நான் கூட இருக்கேன், எனக்கு ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. இது இவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிச்சு, என் ஜாபு, என் லைஃப் முடிஞ்சிச்சு, இவ்வளோதான், இது ஒரு ஹோப் இல்லை, இவ்வளோதான், பாரு என் பாரு கஷ்டம், யாரும் இது மாதிரி வரா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம நடக்கிற எல்லா காரியங்களும் தெரியும். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. இப்போ எனக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு, நான் இறந்துட்டேன்னா அது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய அனுமதி. அது இல்லைன்னா என்னது நடக்காது. அப்போ ஆண்டவர் தெரிஞ்சு அனுமதிச்சிருந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே, அது பரவாயில்ல, போயிட்டு போகுது. கொஞ்சம் வயசுல இருந்தால் ஓகே, பரவாயில்ல தான். ஏன்னா இதை விட மகிமையான இடத்துல நம்ம ஆண்டவருக்கு போகிறோம். சரியா? ஸோ நம்முடைய இந்த உலக பிரச்சனைகள், கஷ்டங்களை வச்சு நம்முடைய ஆவிக்கிற நிலைமை தீர்மானிக்கக்கூடாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ற சாவியை வச்சு தான் நம்ம அந்த என்ன சொன்னீங்க, இந்த ஜெயண்ட்டுக்கு என்ன சொன்னீங்க, ராட்சசனுடைய கோட்டையிலிருந்து வெளியே வர முடியும். அந்த நம்பிக்கையை விட்டுட்டோன்னா என்னாகும், அங்கேயே போயிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்கும்போது தான் என்ன செய்யும், நம்ம அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ற அந்த விசுவாசம் இருந்தால் தான் அந்த கோட்டையிலேருந்து வெளியே வர முடியும். ஸோ பரிசேயர்கள் அவிசுவாசம், சந்தேகம் சொல்கிறது எங்கே லைட் இருக்குன்னு சொல்லுது. எங்கே லைட் இருக்குன்னு கண்டுபிடிக்க, இருட்டில் இருக்கேன், என்னோடய லைஃப் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் லைட்டு ஒரு ஹோப் இருக்கான்னு பைபிளை படித்து ஆமாம் இங்கே போட்டிருக்குன்னு கொஞ்சம் அவங்களே தேத்தி அவங்க ஒருத்தங்கிட்ட ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட படித்து இப்படி வருவாங்க. அது சந்தேகப்படுறது. அவிசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, பைபிளை மூடி வச்சுட்டு அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நான் இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போய் ஒரு யூஸும் இல்லை, என்ன சர்ச்சில் என்ன யூஸு, பாரு எல்லாரும் எப்படி இருக்காங்க, அவிசுவாசிகள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, அவங்களாம் பணக்காரங்க, விசுவாசிகள் என்ன வச்சுன்னா அப்படி பைபிளை மூடி வச்சுட்டு அவ்வளோதான், ஆண்டவர் பின்பற்றாமல் போவாங்க. அது அவிசுவாசம். பரிசேயர்கள் இருந்த அவிசுவாசம். ஸோ இந்த வசனங்கள்னால உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறான்னு நீங்கள் முதல்ல அறியணும். நான் சொன்ன மாதிரி அந்த யோவான் ஸ்நானகன் அப்படி சந்தேகப்பட்டு 2 சீடர்களை அனுப்பிச்சா கூட ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்ளலை, திட்டலை, கோபப்படலை, அன்பாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இந்த இந்த பரிசேயரவங்களை பற்றி சொன்னதுனால தான் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சுதான் அதான் காரணம். தமிழில் ஸ்டீஃபனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்தேவான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல்ல நல்லா ஹிஸ்ட்ரி சொன்னார், லெசன் எல்லாம் அவங்க இப்படி ஹிஸ்ட்ரி. கடைசி 2 வருஷத்துலாம் போட்டு தீட்டி விட்டார். நீங்கள் தான் எல்லா தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சவங்க, நீங்கள் மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை மனம் திரும்புன்னு சொல்கிறான்னு சொன்ன உடனே, நீங்கள் பாவத்தை உணர்த்த சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, கல்லுத்திக்கு சாகடிச்சிட்டாங்க. அது மாதிரி நம்ம பைபிளில் த்ரூஅவுட் படிக்கும்போது என்ன சொல்கிறோம் பார்க்குறோம், ஆண்டவருக்காக நம்ம இருக்கும்போது நமக்கு பாவங்கள், கஷ்டம் வரும், பாடுகள் வரும். இந்த நுண்ணலை என்ன சொல்ல, இந்த ரீட் என்ன சொன்னாங்க, நாணல் செடியை போல்
எப்படி எப்படி அரைஞ்சிருக்கக்கூடாது நம்ம வசனம், நம்ம லைஃப். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் மெல்லிய வஸ்திரம் தெரிஞ்சு அப்படியே லக்ஸூரியஸாக இருக்கணும் நம்முடைய ஹோப் கிடையாது. இன்னைக்கு அநேகர் நம்ம இன்க்ளூடிங் எங்கள் பேரண்ட்ஸு, நானும் எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, நானும் அறிக்கையிடுறேன். நிறைய நேரத்தில் நம்முடைய கோல்ஸ் என்ன? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும், லாயராக வரணும், ஐடியில் படித்து அமெரிக்காவுக்கு போகணும், அல்லது துபாயில் போய் சம்பாதிக்கணும், அல்லது ஒரு இதில் கல்ஃப் கண்ட்ரி இருக்கணும், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும், ஒரு இது இத்தனை சேர்க்கணும். அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அது ப்ரே பண்ண, அது ப்ரே பண்ணுவோம், பைபிள்லாம் படிப்போம், அந்த சர்ச்சுக்கு போவாங்க, அந்த பொண்ணு நல்லா இதெல்லாம் செய்யும், அப்படி தான் சொல்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் என்ன? எங்கே வைக்க விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது. நம்முடைய எல்லா நோக்கங்களும் இந்த உலகத்தை பற்றியே இருக்கிறதுனால யோவான் ஸ்நானகன் மாதிரி நம்மளால் இருக்க முடியல. இது நான் உங்களை ஒரு கண்டெம் பண்ணுறதுக்காக சொல்ல, உங்களை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்ல. இது நம்ம ஆண்டவர் வசனத்தை படித்து நம்மளை தாழ்த்தி அவங்களுக்கு ஒப்புக்கெடுத்து, ஆண்டவர் எனக்கு இந்த யோவான் ஸ்நானகன் மாதிரி இருக்க உதவி செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களில் போகும்போது அவரை மாதிரி உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க, நீங்கள் எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர், ஆனால் என்னுடைய இந்த பிரச்சனையை நீங்கள் ஒருவேளை இப்படி தான் பிரச்சனை எண்ட் ஆகலாம், இட்ஸ் ஓகே, அப்படி பண்ணால் கூட இட்ஸ் ஓகே, ஏன்னா இதுதான் உங்களுடைய சித்தம், நான் அந்த சித்தத்துக்கு ஃபுல்லாக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் அவர் அர்ப்பணிக்கும் போது தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ அப்படி நம்ம அவிக்கிற வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்வாங்க. இது மைக் வேணுமா? மைக் வேணுமா? நல்ல செய்தியை கேட்டோம். பொதுவாக நம்ம சோதித்து பார்க்கறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அங்கே இன்னும் அசஞ்சையும் இருக்க வேணாம், அல்லது அவிசுவாசம் இருக்கா, அல்லது யோவானை போல செய்திய விடுதலை ஆக்கி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி பாடுகள் மத்தியில ஆண்டவருக்காக உறுதியாய் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வருங்காலத்துல நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம், இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்றாங்க, மாசத்துக்கு முதல் நாள் தான் வாக்குத்தத்தம், அப்புறம் அது அடுத்த மாசம், இல்லைன்னா நம்மள மாதிரி வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துக்கு அப்படின்னா அப்படி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை நம்பி அந்த சாவியை வச்சு நம்ம திறந்து அதிலிருந்து என்ன செய்யலாம், அந்த அவிசுவாச கோட்டையிலிருந்து வெளியே வரலாம். அதனால நம்ம என்ன செய்வோம், அந்த ஆண்டவருடைய சமூகத்துல நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவருக்காக என்ன செய்யறோம். பாடுகள் கஷ்டங்கள் வருது, சொன்ன மாதிரி தேவபக்தியாய் நடக்க மனசா இருக்கிறவங்களுக்கு உபத்திரம் உண்டு இல்லையா, மனசா இருந்தாலே. ஆனா அப்படி நம்ம நடக்கிற நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அதனாலதான் இயேசு சொன்னாங்க, பச்சை மரத்துக்கிட்டே எவ்வளவு பாடு அப்படின்னா பட்டை மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா? அதனால நமக்கு பாடுகள் உண்டு. அது மத்தியில நம்ம
ஆண்டவருக்கு என்று சொல்லி பயங்கரமாக வாழ்வோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்தில் பாடுகள் அது சீக்கிரத்துல என்ன செய்யணும், நீங்கிடும். அது சீக்கிரத்துல நீங்கிடும். அடுத்தது என்னவா, லேசான ஒரு நம்ம நினைப்போம் அது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது லேசான உலகம், அது சீக்கிரத்துல நீங்கிடும். அதனால அவங்களுடைய வாக்குத்தத்து நம்பி விசுவாசத்துல நம்ம முன்னேறி போகலாம். அவர்களை சொல்லிக்கிறாங்க. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் வைக்கிறேன், ஆயத்தம் பண்ணிட்டு பிறப்பு உங்களால் வச்சுக்கிட்டு போக வருவேன். அதுக்கப்புறம் நமக்கு பாடுகளே கிடையாது. அதனால ஜோம் அல்லது திருமணங்கள் எடுப்போம், ஆண்டுகளுக்காக உணர்வோம், ரவி திரேசா அவருடைய குடும்பத்துக்காகவும் நாம் விசேஷமாக ஜெபிப்போம். எல்லாம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த நாளின் காலையில உண்மை நினைவு கூறும்படியாக உடைய சமூகத்தில் வந்து உண்மை நினைவு கூர்ந்து உண்மை மகிமைப்படுத்தும்படியான சமாக்கியத்தை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, காணிக்கையினாலே கணவனுடைய சேவைக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்க முடியாத ஒரு நல்ல ஸ்நாக்கியத்தை ஆண்டவரே எளிய முறையில் தேவனுடைய வார்த்தையை விளக்கி காண்பிக்க முடியாத ஒரு வாக்கியத்தை கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு நாங்கள் அப்படி நடக்கும்படியான திருவையை எங்களுக்கு கொடுத்தள்ள வேண்டும் என்று செலுக்கிறோம். செய்து கொடுத்தனுடைய மகனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்ம அவர்களை எடுத்து உபயோகப்படுத்தும். இன்னும் வேண்டிய எல்லா திருவைகளையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, அவங்க வருஷத்தில் ஒரு தினம் ஆப்பிரிக்கா சென்று தன்னுடைய ஊழியத்தை செய்து அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி வருகிறாங்க. ஆண்டவரே, அந்த ஊழியத்தையும் நீங்களே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து மாறாத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக அறிவிக்கப்பட்ட எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் பேசுகிறோம். எல்லாவற்றிலும் கிருபை இருந்து நீங்களே நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வைத்துக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படியே இருக்க